மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு கோலாகலமாக நடைபெற்றது. தமிழ்நாட்டு 3வது மொழியாக தெலுங்கை கூட கற்றுத்தரலாம் என இந்த மாநாட்டில் மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, RB உதயகுமார் உட்பட ஏராளமானோர் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். திருப்பரங்குன்றம் மலைக்கோயில் பின்னணியில் இருப்பது போன்று மாநாட்டுக்கு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தொடர்ந்து மாநாட்டில் உரையாற்றிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், நமது கலாச்சாரம் மாறிவிடக்கூடாது என்பதற்காகவே முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப்படுவதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து முருகனின் பக்தி பாடலை பாடி பேச்சை நிறைவு செய்தார். ஏதாவது ஒரு மொழியை தான் படிக்க சொல்றோம். நமக்கு தமிழ் பக்கத்தில் இருக்க தெலுங்கு தமிழ் ஒரே கலாச்சாரம் பண்பாடு, அதைத்தான் நம்ம எனக்கு சொல்றோம். மலையாளம் இருக்கிறது, தெலுங்கு கன்னடம் இருக்கிறது, நமக்குடைய கலாச்சாரம் ஒருமித்த கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் மாறிவிடக்கூடாது என்பதற்குத்தான் இந்த முருக பக்தருடைய மாநாடு. மதுரை மாநாடு ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணி என கூறியுள்ள பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, மதம் மாறியவர்களை மீண்டும் இந்து மதத்திற்கு அழைத்து வர வேண்டும் என வலியுறுத்தினார். மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணி. 5 லட்சம் பேர் மதுரையில காசு கொடுக்காம கொள்கைக்காக மழை வரும் என்று தெரிந்தும் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுல என்னைய மதிப்பாங்களா? கடைக்கோடியில் உட்கார்ந்து இருக்கிறேன், விஐபியா? எனக்கு சேர் கொடுப்பாங்களா? எந்த கேள்வியும் இல்லாம இது என்னுடைய மாநாடு, என்னுடைய வாழ்வியல் முறையை காக்கக்கூடிய மாநாடு என்று வந்திருக்கின்றீர்கள். இதிலே எச்சரிக்கை மணி அங்க போகும். இந்துக்களை பொறுத்தவரை சின்னதாக யாராவது தொந்தரவு பண்ணா நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம், பரவாயில்ல மன்னிச்சு போயிரும். பெரிதாக தொந்தரவு செய்தாலும் கூட அதையும் கண்டுக்க மாட்டோம், மன்னிச்சு போயிரும் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. 230 கோடி கிறிஸ்தவர்கள் என்று சொன்னேன். கடந்த 10 ஆண்டுகள்ல கிறிஸ்தவ மக்கள் தொகை உலக அளவில் 12 கோடி உயர்ந்திருக்கிறது. 200 கோடி இஸ்லாமியர்கள் என்று சொன்னேன். கடந்த 10 ஆண்டுகள்ல இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை 35 கோடி உயர்ந்திருக்கிறது. 2050 முடியும் பொழுது, 55 முடியும் பொழுது இந்த உலகம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக, இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே நேர்கோட்டு பாதையில போனா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக 2055 மாற இருக்கிறது. நம்முடைய கலாச்சார சின்னங்கள் எங்கேயும் யாரும் அழிக்க கூடாது. ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது. மதம் மாறினவங்களை திரும்பி கொண்டு வர வேண்டும். இன்னி தமிழ்நாட்டில் மதுரை முருகர் மாநாட்டுக்கு முன்பு, மதுரை முருகர் மாநாட்டுக்கு பின்பு என்றுதான் அரசியல் சரித்திரம் இருக்கும். அதை நடத்தி காட்டியதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. உலகின் முதல் புரட்சித் தலைவர் முருகன் தான் என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறியுள்ளார். மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் பேசிய அவர் இந்து மதத்தை சீண்ட வேண்டாம் எனவும் கூறினார். தீவர்களை வதம் செய்வது அறம், அதன் பெயரே புரட்சி, அது செய்பவரே புரட்சி தலைவர். எனவே உலகின் முதல் புரட்சி தலைவர் முருகன் பெருமாள். ஒருவன் இந்துவாக இருந்து விட்டால் அவன் மதவாதி. இதுதான் இவர்களது போலி செக்குலரிசம். என் நம்பிக்கையை கொண்டாட எனக்கு உரிமை உள்ளது. அதை கேட்க நீங்கள் யார்? என் மதத்துக்கு மரியாதை கொடுக்கு விட்டாலும் பரவாயில்லை, அவமரியாதையை செய்யாதீர்கள். முருகனை பற்றி கேள்வி கேட்கும் நீங்கள் அரேபியாவில் இருந்து வந்த மதங்கள் பற்றி இதே கேள்வியை நீங்க கேட்க முடியுமா? அதற்கான துணிச்சல் உங்களுக்கு உண்டா? அதனால சொல்ற, சீண்டி பார்க்காதீர்கள்.